நம்ம இப்ப ஜாவா பேக்கெண்ட் சீரிஸ்ல ஊப்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஊப்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஜாவால அத நம்ம எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல இன்ஹெரிட்டன்ஸ் அதுல பார்க்க போறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஊப்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸுமே பார்த்தோம். சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், தென் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கிளாஸோட அசெட்ஸை இன்னொரு கிளாஸ் அக்வயர் பண்றது அப்படின்னு பார்த்தோமா? அதாவது அசெட்ஸ் இன் த சென்ஸ் லைக் ஒரு கிளாஸோட மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதுலதான் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு அதை டீடைல்டா பார்க்க போறோம். இதோட டைப்ஸையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நான் ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பேக்கேஜ்க்குள்ள டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது என் கிளாஸ் நேம். எனக்கு இங்க மெயின் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செக் அவுட் பண்றேன். தென் ஃபினிஷ். ஸோ இந்த மெயின் மெத்தட் இருக்கட்டும். ஸோ எக்ஸ்ட்ரா நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஸோ கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு என் கிளாஸ் நேம் வந்து பேரண்ட். ஸோ என்ன நேம் வேணாலும் வைக்கலாம். இது பேரண்ட் கிளாஸா நான் ஆக்ட் பண்ண போறேன். அதனால சிம்பாலிக்கா இங்க பேரண்ட் வைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ அடுத்து என்கிட்ட இன்னொரு கிளாஸ் இருக்க போகுது. அதுக்கு பேரு சைல்டு. ஓகே. ஸோ 2 கிளாஸ்லயுமே அதோட ஓன் அசெட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம். ஸோ ஸ்ட்ரிங்ல யூசர் ஈக்குவல் டு பேரண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க கிட்ட ஒரு மெத்தடுமே இருக்க போகுது. நம்மளுக்கு ஆல்ரெடி மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும் ஜாவால. ஸோ அதுக்கான சின்டெக்ஸுமே நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? அக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சு பண்றது. ஸோ நான் இங்க டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எந்த கீவேர்டுமே கொடுக்காம ரிட்டர்ன் டைப் வாய்டுன்னு கொடுத்துக்கிறேன். எதுவுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். ஸோ என் மெத்தடோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா சம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான பேரந்திசிஸ், ஸோ அதோட ஸ்கோப்பிங்கும் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மெத்தட்குள்ள சம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வரட்டும். ஸோ ஹியர் நான் பேரண்ட் மெத்தட் சம்னு சொல்லிக்கிறேன். ஓகேயா? அதே மாதிரி சைல்டுக்குமே அது ஓன் அசெட்ஸ் இருக்க போகுது. ஸோ இங்கேயுமே ஸ்ட்ரிங்ல ப்ரொஃபைல் நேம்னு கொடுத்துக்கிறேன். இவங்க ப்ரொஃபைல் நேம் சைல்டு. அண்ட் இங்கேயுமே நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அகைன் டிஃபால்ட் ரிட்டர்ன் டைப் வாய்டுல சும்மா லைக் சைல்டு மெத்தட்னு கிரியேட் பண்ணிக்கலாமா? வாட் எவர். parenthesis ஓப்பனிங். ஸோ இங்கேயுமே சும்மா எதையாச்சும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இந்த மெத்தட கால் பண்ணணும்னாலும் சரி, இந்த வேரியபிள பிரிண்ட் பண்ணி ஏதாச்சும் அக்சஸ் பண்ணணும்னாலும் சரி, நான் மெயின் மெத்தட்ல தான் அத பண்ணுவேன். ஏன்னா ஜேவிஎம் வந்து மெயின் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுக்குள்ள குடுக்கறது தான் நடக்கும். எனக்கு லைக் என்னோட கன்சோல்ல எனக்கு ஷோ ஆகும். கரெக்ட்டா? இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த பேசிக் தான்.
ஸோ நான் என்ன பண்றேன், இந்த சைல்ட் மெத்தட இங்க கால் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். ஆனா எரர் வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ கிரியேட் சைல்ட் மெத்தட்ன்னு சொல்றாங்க. சைல்ட் மெத்தட்ன்னு ஒண்ணு இங்க இல்லவே இல்லன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லணும். லைக் இங்க அந்த மெத்தட் இல்ல. கிளாஸ் சைல்டுல இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ கிளாஸ் சைல்டுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் குடுக்கணுமா? அந்த ரெஃபரன்ஸ் தான் என்னது? ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னும் நம்மளுக்கு தெரியும். அதுக்கான சின்டெக்ஸ் லைக் கிளாஸ் நேம், ரெஃபரன்ஸ், நியூ கீவர்ட், கன்ஸ்ட்ரக்டர் கால் தெரியும் இல்லையா? ஸோ நான் கிளாஸ் நேம் வந்து சைல்டுன்னு தான் குடுக்கணும். ஏன்னா சைல்டு கிளாஸ்க்கு தான் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். அதோட மெத்தட் அக்சஸ் பண்றதுக்காக. நான் போய் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. எந்த மெத்தடோ லைக் எந்த கிளாஸோட அசெட்ஸ நான் யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, அந்த கிளாஸுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். ஓகேயா? ஸோ சைல்டுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் இப்போ. லைக் சைல்டு என்னோட ஆப்ஜெக்ட் நேம் obj1 ஈக்குவல் டூ நியூ சைல்டு. கன்ஸ்ட்ரக்டர் கால் குடுத்துட்டேன். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இருந்தும் எரர் காட்டுது. ஏன்னா லைக் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ட வச்சு இத நான் ரெஃபர் பண்ணணும். லைக் இந்த சைல்டுன்ற டேட்டா டைப்க்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ரெஃபரன்ஸ் வச்சு அதோட அசெட்ட நான் லைக் அக்சஸ் பண்ணணும், கால் பண்ணணும். ஓகேயா? அவ்வளோதான். ஸோ ஆப்ஜெக்ட்1 டாட் சைல்டு மெத்தட். ஸோ டாட் ஆப்பரேட்டர் வச்சு இத நான் அக்சஸ் பண்றேன். கண்ட்ரோல் எஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ போயி ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் குடுக்குறேன். ஜாவா அப்ளிகேஷன். ஓகே. சைல்ட் மெத்தட் கால்ஸ் நடந்துருச்சு. இது எதுவும் லைக் பிரச்சனை எதுவும் இல்ல. ஏன்னா இதோட ஓன் அசெட்ட தான் நான் கால் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? இது எந்த ப்ராப்ளமுமே இல்லாம எனக்கு நடக்கும். ஸோ ஓகே. இத நான் எடுத்துடுறேன். அதோட ஓன் அசெட் எடுத்திருக்கு. அதோட ஓன் ஆப்ஜெக்ட், ஓன் அசெட்ஸ் பிரச்சனை இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன், இன்ஹெரிட்டன்ஸ இதுக்குள்ள கொண்டு வரேன். அதாவது பேரண்ட் அப்படிங்கிற கிளாஸ சைல்டு அப்படிங்கிற கிளாஸ் இன்ஹெரிட் பண்ண போகுது. எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் வச்சு. ஸோ சிம்பிளா இந்த கீவேர்ட் இருந்தா போதும். ஒரு கிளாஸ இன்னொரு கிளாஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். அக்சஸ் பண்ணிக்கலாம் இன் த சென்ஸ் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இப்போ லைக் இந்த பேஸ் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற எல்லா அசெட்டும் சைல்டு அப்படிங்கிற பேஸ் லைக் டிரைவ்டு கிளாஸ்க்கு எப்படி சொல்றது? அக்வயர் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி நான் சைல்டு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ நான் லைக் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். ஷோ பண்றேன். என்னன்னா, இப்போதைக்கு எதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஓகேயா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் 1 போச்சு. நான் டாட் குடுக்குறேன். ஸோ எந்த மெத்தட் அண்ட் வேரியபிள்லாம் எனக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக் ப்ரொஃபைல் நேம் அவைலபிளா இருக்கு. ப்ரொஃபைல் நேம் சைல்டோட ஓன் ப்ராப்பர்ட்டி, ஓன் அசெட் பிரச்சனை இல்ல. சைல்டு மெத்தடும் அதோட ஓன் மெத்தட். லைக் மத்ததெல்லாம் இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ். ஓகேயா? இன் கேஸ் இங்க நான் போயிட்டு பேரண்ட்ட எக்ஸ்டென்ஸ் பண்றேன். எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் ஓகேயா? அவ்வளோதான். ஸோ லைக் இங்க போயிட்டு ஆப்ஜெக்ட்1 டாட்ன்னு குடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க லைக் ப்ரொஃபைல் நேமும் இருக்கு. யூசருமே இருக்கு. முன்னாடி யூசர் இல்ல. யூசர் அப்படிங்கிறது பேரண்டோட அசெட். இப்ப யூசருமே எனக்கு அவைலபிளா இருக்கு. சைல்ட் மெத்தடும் அவைலபிளா இருக்கு. தென் அவங்களோட சம் மெத்தடுமே அவைலபிளா இருக்கு. அதாவது பேரண்டோட சம் மெத்தட் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் எப்போ நடக்குது எனக்கு? இது சைல்ட் அப்படிங்கிற கிளாஸ், பேரண்ட் அப்படிங்கிற கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்ணையில தான் எனக்கு நடக்குது. ஓகேயா? ஸோ இன்ஹெரிட் பண்ணையில தான் இதெல்லாம் எனக்கு அவைலபிள் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நான் ஆப்ஜெக்ட்1 டாட் சம்ன்னு குடுக்குறேன். ஓகே. சம் மெத்தடுமே நடக்குது. ஸோ இப்போ இந்த சைல்ட் அப்படிங்கிற கிளாஸ் பேரண்டோட கிளாஸ லைக் அக்வயர் பண்ணிருக்கு. ஓகேயா? இது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ
ஒரு கிளாஸ இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அடுத்தது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மாதிரி சிங்கிள் லெவல் மாதிரி இன்னொரு லெவல் வரப்போகுது. அதாவது கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், சைல்டு அப்படின்னு வரப்போகுது. ஓகேயா? ஸோ இத வந்து நான் டெமோ பண்றதுக்கு இங்க நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ் கிராண்ட் பேரண்ட் அப்படின்னே வைக்கிறேன். ஓகே. ஸோ கிராண்ட் பேரண்ட்டுக்குமே அவங்க ஓன் அசெட்ஸ் இருக்க போகுது. ஸ்ட்ரிங் கிராண்ட்பான்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு லவ் ஃப்ரம் கிராண்ட்பா. ஸோ சம்திங் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இங்க கொடுக்குறேன். இவங்க கிட்டயும் நான் ஒரு மெத்தட் கொடுக்குறேன். லைக் void then கிராண்ட் பேரண்ட் மெத்தட்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள ஒரு சிஸ் அவுட் கொடுத்துக்கலாம். கால் ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேயா? ஸோ பேரண்ட் எக்ஸ்டென்ஸ் கிராண்ட் பேரண்ட். ஓகே என்ன? ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேரண்ட் கிராண்ட் பேரண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி இந்த அசெட்ஸும் பேரண்டால யூஸ் பண்ணிக்க முடியும். கிராண்ட் பேரண்டோட அசெட்ஸையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன், பேரண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். பேரண்ட், அதுக்கான ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், நியூ கீவேர்ட், தென் கன்ஸ்ட்ரக்டர் கால். ஓகே. ஸோ இப்போ பேரண்டோட ஆப்ஜெக்ட் 2 வச்சு நான் கிராண்ட் பேரண்டோட வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராண்ட்பாவும் எனக்கு அவைலபிளா இருக்கு ஸ்ட்ரிங்கு, தென் கிராண்ட் பேரண்ட் மெத்தடுமே அவைலபிளா இருக்கு. ஓகே. ஸோ கண்ட்ரோல் எஸ், அகைன் நான் வந்து ரன் பண்றேன். ஸோ கால் ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட் எனக்கு நடக்குது. ஸோ இது பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணா லைக் 2 கிளாஸோட அசெட்ஸுமே யூஸ் ஆகும். ஆனா லைக் இங்க மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல சைல்டால பேரண்டோட அசெட்ஸை யூஸ் பண்ண முடியும் அண்ட் கிராண்ட் பேரண்டோட அசெட்ஸையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி அப்படின்னா, லைக் கிராண்ட் பேரண்டோட அசெட்ஸ் பேரண்ட்டுக்கு வரப்போ பேரண்டோட எல்லா அசெட்டுமே சைல்டுக்கு தானே. அப்போ இதுவுமே பேரண்டோட தான் மாறிடுச்சுல. இப்போ சைல்டு இதையுமே எடுத்துக்கலாம், இதையுமே எடுத்துக்கலாம், அதோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸையுமே எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ லெட் மீ ஷோ தட். ஸோ பேரண்ட்க்கு ஆல்ரெடி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ obj2 டாட் கிராண்ட் பேரண்டோட, சாரி இப்போ பேரண்டோடது பண்ணக்கூடாதுல்ல, நான் சைல்டோடதுல பண்ணணும். ஸோ லைக் object1 டாட் கிராண்ட் பேரண்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நான் அக்சஸ் பண்றேன். இது சைல்டோடத வச்சு அது எக்ஸ்டெண்டே பண்ணாத கிராண்ட் பேரண்டோடத அக்வயர் பண்ண போகுது. ஏன்னா லைக் சைல்டோட பேரண்ட் வந்து கிராண்ட் பேரண்ட்டை அக்வயர் பண்ணிருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு.
ஓகேயா? ஸோ கால் ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட். ஸோ இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். தென் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோமா? ஜாவால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்மே இருக்கு. இன்டர்ஃபேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ல அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே படிப்போம். ஓகே. ஸோ இப்போதைக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வேண்டாம். தென் அடுத்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ வரையும் நம்ம பார்த்த 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லயுமே ஒரு பேஸ் கிளாஸ ஒரு டிரைவ்டு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும். கரெக்ட்டா? அகைன் அது கிராண்ட் பேரண்ட் கான்செப்ட்ல கூட கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிற ஒரு பேஸ் கிளாஸ பேரண்ட் அப்படிங்கிற ஒரு டிரைவ் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சு. அந்த ஒரே ஒரு டிரைவ் கிளாஸ் லைக் கிராண்ட் பேரண்ட்டுக்கு பேரண்ட் வந்து டிரைவ்டு கிளாஸ். ஆனா சைல்டுக்கு பேரண்ட் வந்து பேஸ் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ். புரியுதா? ஸோ லைக் ஒவ்வொன்னா தான் நடந்திருக்கு எனக்கு. கிளாஸ் ஏ லைக் கிளாஸ் பி எக்ஸ்டெண்ட்ஸ் கிளாஸ் ஏ, கிளாஸ் சி எக்ஸ்டெண்ட்ஸ் கிளாஸ் பி. இந்த மாதிரி ஒவ்வொன்னா தான் நடந்திருக்கு. ஆனா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ல என்ன ஆக போகுதுன்னா, ஒரே ஒரு பேஸ் கிளாஸ n நம்பர் ஆஃப் டிரைவ்டு கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஹைராரிக்கலோட ஃபீச்சர். ஸோ அகைன் நான் என்ன பண்றேன், ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் செகண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாம்பிள்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயுமே எனக்கு மெயின் மெத்தட் வேணும். அதனால இதை கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துடுறேன். ஸோ பேஸா இப்ப என்கிட்ட ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால அதுக்கு பேஸ் கிளாஸ் அப்படின்னு பேர் கொடுத்துடுறேன். லைக் கிளாஸ் கீவேர்ட் பேஸ் கிளாஸ். எப்பயுமே லைக் பேஸ் கிளாஸ் லைக் கிளாஸோட ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பேஸ் கிளாஸ் பி கேப்ஸா கொடுத்துட்டு ஸோ இதுதான் நம்மளோட பேஸ் கிளாஸ். இந்த கிளாஸை பேஸா வச்சுட்டு தான் எல்லா டிரைவ்டு கிளாஸுமே ஒர்க் ஆக போகுது. n நம்பர் ஆஃப் டிரைவ்டு கிளாஸஸ். லைக் நான் இங்க ஒரு 2-3 கிளாஸ் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் D1ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ D1 அப்படின்னா டிரைவ்டு கிளாஸ் 1ன்னு அர்த்தம். கிளாஸ் D2 டிரைவ்டு கிளாஸ் 2. அவ்வளவுதான். மெயின் மெத்தட்ல போயிட்டு லைக் அதுக்கு முன்னாடி இங்க பேஸ் கிளாஸ் கால் பண்றது தெரியணும்ல. ஸோ இங்க நான் வாய்ட் கிளாஸோட நேம் லைக் மெத்தடோட நேம் டெமோன்னு கொடுக்குறேன். டெமோ பேஸ் கிளாஸ். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல சிங்கிள் பேஸ் கிளாஸ்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வேற பேஸ் கிளாஸ் இங்க நம்ம கொடுக்க போறது இல்ல. சிங்கிள் பேஸ் கிளாஸ் கிங்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயுமே இதோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க போகுது. லைக் இன்ட் num1 ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவுமே எனக்கு ஒர்க் ஆகும். எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ற கிளாஸோட அசெட்ஸுமே எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 கிளாஸை வச்சு ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணி பார்க்க போறோம். நம்பர் 2 ₹110 வாட் எவர்.
ஸோ நம்மளோட மெயின் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம்? என்னோட பேஸ் கிளாஸ்ல இருக்கிறத அக்வயர் பண்ணணும். ஸோ நான் D1க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் என் கிளாஸ் நேம் D1 ஆப்ஜெக்ட் 1 equal to நியூ கீவேர்ட் கன்ஸ்ட்ரக்டர் காலுக்கு அகைன் D1. ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 1ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ num1 இருக்கு. num1 அப்படிங்கிறது அதோட ஓன் ப்ராப்பர்ட்டி. இதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வேற எதுவுமே இல்லை. இது எல்லாமே வந்து லைக் ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? D1 எக்ஸ்டென்ஸ் D2ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி D2மே எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுது. சாரி, பேஸ் கிளாஸ் டிரைவ் பண்ணணும்ல. பேஸ் கிளாஸ், இதுவுமே பேஸ் கிளாஸ். ஓகேயா? ஸோ இப்போ பாருங்க, OBJ1க்கு என்னெல்லாம் இருக்குன்னு. num1 ஆல்ரெடி பார்த்தது. தென் டெமோ பேஸ் கிளாஸ். ஸோ பேஸ் கிளாஸோட டெமோ பேஸ் கிளாஸ் அப்படிங்கிற மெத்தடுமே இங்க எனக்கு அவைலபிளா இருக்கு. லைக் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லைக் நான் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இது பண்ணிட்டேன். செகண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாம்பிள் ரன் பண்ணிக்கிறேன். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ சிங்கிள் பேஸ் கிளாஸ் த கிங் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. லைக் D1ல இருந்து பேஸ் கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸை நான் அக்வயர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் என்கிட்ட D2 இருக்கு, D2க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல் டு நியூ D2. ஸோ ஆப்ஜெக்ட் 2 டாட் D2 சாரி பேஸ் கிளாஸ் ஓடுறது கொடுக்கணுமா? ஸோ டெமோ பேஸ் கிளாஸ்ன்னு கொடுத்துட்றேன். இதுவுமே எனக்கு ஒர்க் ஆகணும். ஏன்னா ஹைராரிக்கல் அப்படின்னா லைக் ஒரு பேஸ் கிளாஸ் n நம்பர் ஆஃப் டிரைவ்டு கிளாஸ் எனக்கு வச்சுக்கிறோமா? ஸோ இதுவுமே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை டிரைவ்டு கிளாஸ் போட்டாலுமே அந்த பேஸ் கிளாஸ் எனக்கு ஒர்க் ஆக போகுது. இது ஹைராரிக்கல். ஹைபிரிட் இன் த சென்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் கலந்து இருக்கிறது. லைக் எல்லாமே சேர்ந்திருக்கணும்னு இல்லை, எனி டூ வந்து எனக்கு சேர்ந்திருந்தாலே அது ஹைபிரிட் தான். ஆனா இதுல என்ன பியூட்டினா, நம்ம பார்த்தது எல்லாமே ஹைபிரிடா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது சிங்கிள் லெவலா, ஸோ ஏவை பி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு, இது சிங்கிள் லெவல். ஸோ ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மல்டி லெவல்ல லைக் ஏவும் இருக்கு, பி ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு, சி வந்து பிஏ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? லைக் அது இங்க போட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா. லைக் கிராண்ட் பேரண்ட்டும் பாத்தீங்கன்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஆனா சைல்டோட சேரையில மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஸோ சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து அது ஹைபிரிடா இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் பார்க்கலாம். லைக் இங்க போட்டதை பாருங்க. ஹைராரிக்கல்ல இதை ரெண்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ, ஒரு பேஸ் கிளாஸ ஒரு டிரைவ்டு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. ஸோ மூணையுமே சேர்ந்து பார்த்தா இது ஒரு ஹைராரிக்கல்.
கரெக்ட்டா? லைக் ஒரு பேஸ் கிளாஸ 2 டிரைவ்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இங்கேயுமே எனக்கு என்ன நடந்திருக்கு? ஹைபிரிட் நடந்திருக்கு. இந்த மாரி நம்ம போடுற எல்லா லைக் இன்ஹெரிட்டன்ஸ்லயுமே ஹைபிரிட் வரும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.